என்னுடைய மனசுல ஆயிரம் ஆயிரம் நினைவுகள், ஆயிரம் ஆயிரம் கனவுகள், பிள்ளைகள், எண்ணங்கள். பொட்டம்மானுடைய மகன் கண்ணதாசன் வந்து இப்படி செட்டே கணிக்கிற மாதிரி நிற்பேன் பக்கத்தில். அவர் எல்லா டீச்சரும் அப்படிதான் போவேன். 2 பேர் இங்கே படித்தார்கள். அதில் அந்த கடைசி சின்னன் இருக்கு, திக்கி திக்கி தான் கயப்பான். ஆனால் வந்தால் அவனை எப்படி வெளியில் அனுப்புறன்றது பிரச்சனை. அப்படி வந்து நிற்பார் பக்கத்தில் இடுப்புக்குள்ள. இதில் நடுவில் ஒரு மண்டபம் இருந்தால் சிவலிங்கம் சார் தான் பொறுப்பு. அதுக்கெல்லாம் எங்களோட பாலச்சந்திரன் படித்தவர் கஜிந்தன் பக்கத்தில் இருப்பார். எங்களோட மற்ற தமிழ் என்ன கருணாகரன் அவருடைய மகளை அவர் பக்கத்தில் இருப்பார். நான் ஏதாவது போய் படிப்பிக்க போனால் அல்லது கேட்க போனால் அவர் டக்குன்னு செய்வார்கள். அது விவேகமான மாணவர்களாக இருந்தார். பாலச்சந்திரன் சிலவோட காரியாலயத்துக்கு வருவார். வந்தார் என்றால் அவர் இப்படி வந்து பக்கத்தில் உறங்கி கொண்டு தான் நிற்பேன். வந்து தான் கதை சொல்லுவேன். அப்போ அப்படியான ஒரு அந்த பிள்ளைகளை நினைக்கிற பொழுது தேசத்தில் இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் சிறுவர்கள் தினம் என்றால் அது பாலச்சந்திரனுடைய நாளாகவே நான் நினைப்பது. அவர் சொன்னார், ஜன்னியக்கா சொன்னார், தலைவர் சொன்னவராம், நீங்கள் ஒரு வித்தியாசமான அதிபரை சந்திக்கிறீங்க போராடங்கள். எனக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னால் நான் அதையும் கேட்டு சிரித்துட்டு இருந்தேன். இப்படி இந்த பாடசாலை என்பது வித்தியாசமான மாணவர்களை கொண்டது. இந்த தமிழ் தலைமைகள்ன்றது வந்து தமிழ் வரலாறே அறியாத, வரலாற்றை பற்றி தெரியாத தமிழ் தலைமைகள் தான் நாங்க இப்போ வச்சிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லும் ஸ்ரீதரன் தான் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். நான் தனிப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி விமர்சிக்க கூடாது என்று நான் சொல்றேன். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான். அவர் ஒரு ஆசிரியர் தான். ஆசிரியராக இருந்து பதவிக்கு வந்தவர் தான். ஆசிரியராக இருந்துதான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் இப்ப கதைக்கிற இந்த வீர ஆவேசமான பேச்சுக்களை எல்லாம் போர் நடந்த காலத்திலே அவையில் கதைச்சிருந்துச்சிடம் என்று சொன்னா நான் அதை மன்னிக்க கூடியதா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா போர் நடந்த காலத்தில நான் போயிருக்கிறேன். நான் அந்த பிரதேசம் அவைகளுடைய வாழ்விடங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு எல்லாம் காணல் வெளியே வெறும் மிதிவண்டி ஓடி பிரச்சாரம் பண்ணி கூத்துகள் போட்டு நாடகங்கள் போட்டு போராட்டத்துக்கான பிரச்சார நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இரவில் கிடுக விரிச்சு படுத்தெலும்பி இருக்கிறோம். ஊர் மக்கள் சேர்ந்து கூட்டாஞ்சோறு காய்ச்சின மாதிரி காட்சி எங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் இவைகள் அப்பவும் உயிரோட இதே மண்ணில இதே ஊருக்குள்ளதான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய மாச சம்பளத்துல தங்களுடைய குடும்பத்தை அந்த குடும்பத்தில இருந்து ஒரு அங்கத்தவர்கள் கூட எங்களுடைய நிகழ்வுகளுக்கு வர மாட்டோம். அப்படி அப்படி இருந்தவர்கள் இப்ப சொல்லினா நாங்கள் தான் போராட்டத்தை வளர்த்து நாங்கள். ஆனால் ஸ்ரீதரன் சொல்கிறாரு, தனக்கு சிறுவர் தினம் என்று வந்தால் பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரனுடைய ஞாபகம் தான் வருகிறது. அவர் தன்னை சுத்தி வருவார் என்றெல்லாம் அதை சொல்லி இருக்கிறார். மை காட், இதுக்கு மேல ஒரு புழுகுலகத்துல இருக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? கடந்த 15 ஆண்டுகளுடைய அவர்களுடைய செயற்பாடுகளை பற்றி கடந்த 15 ஆண்டுகள் இல்ல, கடந்த 15 ஆண்டுகளை விடுங்க. கடந்த 15 ஆண்டுகளுக்கு இல்லையே, அதுக்கு முதல் இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச இந்த 70 நான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஆண்டுதான் பிறந்த நான். இந்த 70-78 ஆண்டுகளாக தமிழ் தலைமைகள் ஆரம்பத்துல கொஞ்சம் சொல்லுவாங்களே சோடா புத்தல் சிறந்த கேஸ் அடிக்கும். அந்த மாதிரி அந்த விடுதலை சுதந்திரம் கிடைச்ச கையோட இவியல் கொஞ்சம் கேஸா வேலை செய்தவைதான் இல்லையண்டு இல்ல. ஆனால் பின்னுக்கு முறையாக போராட்டத்துல ஈடுபட்டு சிறைக்கு சென்று சிறைகள்ல இருந்து கொடுமைகளை அனுபவிச்சு வெளியால வந்த ஒரு கூட்டம் இருந்தது. அது முடிஞ்சது.